ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி அதாவது என்சிஆர்டி கிளாஸ் 12 அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7.1 இன்டகிரேஷன் சாப்டர் இருக்குல்லடா, அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 3 அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் அண்ட் antiderivative or integral of the following function by the method of inspection. Antiderivative na enna? Integral. Okay, antiderivative na integral. இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we want to find the antiderivative of e power 3x. So integral over e dx is equal to இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதான் இன்டகிரேஷன் சிம்பிள். இது பேர் இன்டகிரேஷன் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்டகிரண்ட்னு சொல்லுவாங்க. இதை வேரியபிள் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தீஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை பார்வையில நம்ம சொல்லணும். இப்போ இ பவர் 3x ஆன்சரா வேணும்னா எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் 3x வரும்? இப்போ அதான் சொல்யூஷன். நம்ம சொல்யூஷன் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு இ பவர் 3x வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் 3x அப்படி தானே? ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் 3x இஸ் ஈக்குவல் டு என்னடா? e power 3x multiplied with d by dx of 3x. okay, சரி, 3x differentiate பண்ணா என்ன? 3. அதாவது இப்போ நமக்கு ஆர்குமெண்ட்ல யார் இருந்தாங்க? இது வந்து ஆர்குமெண்ட் பேர் 3x இருந்தாங்க. அதை நம்ம என்ன பண்றோம்? d by dx போட்டு அந்த ஆர்குமெண்ட்ல யார் இருந்தாங்க? 3x இருந்தாங்கன்னா அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஓகே, சரி, இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம், மாற்றி எழுத போகிறோம். ஸோ இது 3 இந்த பக்கம் எடுத்து வந்துடலாம், டிஎக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ விஷயம் என்னன்னா, we have done a series of video. இது ஒரு 3rd கொஸ்டின், அதனால இந்த ப்ரொசீஜர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரியா? ஓகே, ஐ பிரிங் 1/3 அதை கூட பார்த்துட்டு வாங்க. ஸோ யூ வில் கெட் த பாயிண்ட், ஸ்டில் கெட் அ க்ளூ. இ பவர் 3x அந்த பக்கம் நம்ம என்ன எடுத்துட்டு போகலாம்? e power 3x dx. what I'm going to do? I'm going to apply. இப்போ இந்த 1/3 நான் உள்ளுக்கு எடுத்துட்டு போகிறேன். I'm going to bring 1/3 inside. அதை நான் எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ அதை நம்ம டேரெக்டாகவே எடுத்துட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான ரீசன் போன வீடியோவில் கூட கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த பாயிண்ட். இது ஒரு பிளேலிஸ்ட், யூ வில் கெட் த பாயிண்ட். சரியா? So what I'm going to do, apply integration symbol on both sides. So இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லெஃப்ட் சைட் பார்ட் தானே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. பார்த்தீங்களா? நியர்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போனா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் நமக்கு we can do. So integration of e power 3x dx is equal to integration of d e power 3x by 3. ஸோ இன்டெகிரல்னா என்னன்னா ஆன்டி டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவை எடுத்து விட்டுரும், டெரிவேட்டிவ் கட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படின்னா நமக்கு இப்போ என்ன வரும்? இந்த டெரிவேட்டிவ் கட் பண்ணணும், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ரிமூவ்டு. ஓகே, ஸோ யார் இருப்பா? இ பவர் 3x. இப்போ நம்ம இங்கே பண்ண இன்டெகிரல் வந்து இன்டெஃபனைட் இன்டெகிரல். என்ன இன்டெகிரல்? இன்டெஃபனைட் இன்டெகிரல், அதாவது லிமிட்ஸ் இல்லாதது, பவுண்ட்ஸ் இல்லாதது. பவுண்ட்ஸ்னா எல்கைகள், there is no limits. இந்த இடத்துல எழுதியிருப்பாங்கண்ணே, இன்டெகிரேஷன் படிக்கும்போது யூ வில் கெட். இப்போ இன்டெஃபனைட் இன்டெகிரலாக இருந்தால் யூ ஷுட் ஹேவ் அ இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். they will have a integrating constant. இந்த சிங்கிறது என்ன? what does it mean? integrating constant. so the problem is done. ஓகே, ப்ராப்ளத்தை முடிச்சிட்டோம்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கைண்ட்லி லெட் மீ நோ இன் த கமெண்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் a lot for watching the video till the end. நன்றி. பை.